அனைவருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சிறப்பான காலை வணக்கம்ப்பா. ஞாயிற்றுக்கிழமை இன்னும் ஒரு நாள் மட்டுமே 10th ஸ்டாண்டர்டுக்கு இருக்கு. 26ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலையில ஃபர்ஸ்ட் டைம் வந்து நீங்க எக்ஸாம் எழுதுறீங்க. கார்னர்ல பாருங்க. மொத்த மதிப்பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா 100 மார்க்ஸு. 100 மார்க்ல வந்து இது வந்து ஜஸ்ட் பப்ளிக் மாடல் கொஸ்டின் பேப்பர் லாஸ்ட் இயர் ஓகேங்களா? லாஸ்ட் இயர் மார்ச்ல கேட்கப்பட்ட மிக முக்கியமான வினாக்களை மாதிரி பொதுத் தேர்வு வினாத்தாளா பார்க்க போறோம். பார்க்கறதுக்கு முன்னாடி கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து டெலிகிராம் குரூப் இருக்கு. மறக்காம வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா எக்ஸாம் முடிச்சுட்டு ஆன்சர் கீழ இருந்து நிறைய இருக்கு. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். பார்ட் 1 பகுதி 1ல மதிப்பெண்கள் 15 மார்க்ஸ் 1 மார்க்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. இதுல எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா புக் பேக்ல இருக்கக்கூடியதும் ஓனானது, அதாவது குறிப்பா இலக்கண குறிப்பு, பொருள் தருக, பிரித்து எழுதுதல், அதற்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா அகர வரிசையில் எழுதுகிற மாதிரி ஒரு கோடிட்ட இடங்களை நிரப்புக, இப்படி தான் 4 ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. அதில் எழுதுகிற மாதிரி வந்து கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா பொருள் கூறுக, இப்பாடலுடைய ஆசிரியர் யார், இந்த மாதிரி தான் வந்து கேட்பாங்க. இது உரைநடை செய்யுள் இந்த பாடப்பகுதியிலிருந்து கேட்கப்படுவதற்கு வாய்ப்புகள் வந்து இருக்குது. சரி, ஓகே, வாங்க இப்போ அப்படியே வீடியோக்குள்ளே போகலாம். பகுதி 2 மதிப்பெண்கள் 18. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் இப்போ ஸ்க்ரீனில் பாருங்கள். எவையேனும் 4 வினாக்களுக்கு மட்டும் விடையளிக்க 21வது வினாவிற்கு கட்டாயமாக விடையளிக்க அப்படின்னு சொல்லிட்டு இதில் கூறப்பட்டிருக்கு. ஃபர்ஸ்ட் 16வது வந்து பாருங்க. தமிழ்நாட்டில் மட்டும் விளையக்கூடிய சிறு கூலங்களின் பெயர்களை எழுதுக. 2 மார்க் கொஸ்டின் அப்படின்றதுனால 2 அல்லது 3 வரிகள் எழுதினாலே வந்து போதும். அடுத்தது 17வது வந்து பாருங்க. விடைகளுக்கு ஏற்ற வினாக்கள் அமைக்க. விடைகளுக்கு ஏற்ற வினாக்கள் அமைக்க அப்படின்னா என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களே ஒரு ஆன்சரை வந்து கொடுத்துட்டாங்க. அதுக்கு நம்ம கொஸ்டினை வந்து எழுதணும். இப்போ குறிப்பாக வந்து பாருங்க 17வதுல பி பாருங்க. தமிழ் மக்களின் வீரத்தை சொல்லும் கலையாக திகழ்வது புலியாட்டமாகும்னு ஆன்சரு. இதுக்கு நம்ம கொஸ்டின் எப்படி எழுதணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ் மக்களின் வீரத்தை சொல்லும் ஆட்டமாக திகழ்வது எது? எது ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா புலியாட்டம் அப்படின்றது. அடுத்தது 18வது வந்து பாருங்க. குறிப்பு வரைக, ஷார்ட் நோட் வந்து எழுதணும். அதாவது சதாவதானம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டிருக்கிறாங்க. ஜஸ்ட் 2 லைன் எழுதுனீங்கனாலே வந்து போதும். 19th கொஸ்டின் மெய்கீர்த்தி பாடுவதன் நோக்கம் யாது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. 20வது குறிப்பு வரைக, அவயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. 21 கம்பல்சரி செயற்கை என தொடங்கும் திருக்குறளை வந்து எழுதுக அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. திருக்குறளை போய் கம்பல்சரியில் கேட்டு வச்சிருக்கிறாங்க. அருமை. நான் படிக்கும் போது அப்படிலாம் வந்து கேட்கல. திருக்குறளை செப்பரேட்டாக வந்து கேட்டிருக்காங்க. இப்போ வந்து மாற்றி கேட்டிருக்கிறாங்க. இப்போ பார்ட் 2 வந்து பாருங்க. பிரிவு 2ல் இதுலையும் எவையேனும் 5. இதுதாங்க ரொம்ப ரொம்ப செப்பையானது ஓகேங்களா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 23 வந்து பாருங்க. பழமொழிகளை நிறைவு செய்க அப்படின்னு சொல்லிட்டு ஓகேங்களா. ஒரு பானைன்னு கொடுத்துருக்குறாங்க, அளவுக்கு அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. என்ன சென்டென்ஸ்னு உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். ஒலித்து அப்படின்னு சொல்லிட்டு பகுப்பத உறுப்பிலக்கணம் தருக அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. கலை சொற்கள் தருக அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் 2 கேட்டிருக்கிறாங்க. ஸ்டோம்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான மீனிங் எழுதுனாங்கனாலே போதும். அது இல்லாமல் செவி மற்றும் மாற்றுத்திறனாளிகள் ஸ்டூடெண்ட்ஸ், காது கேட்காத மாணவர்களாக இருந்தீங்கன்னா அவங்களுக்கு தனி கொஸ்டின் வந்து கொடுத்துருக்குறாங்க. 26 வந்து பாருங்க. அடிக்கோடிட்ட தொகைநிலை தொடர்களை வகைப்படுத்துக அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. 27 மரபு தொடருக்கான பொருளறிந்து தொடரில் அமைத்து எழுதுக. மணக்கோட்டை கண்ணும் கருத்தும் அப்படின்றத நம்ம பொருள் அறிந்து தொடர அழகாக அமைத்து எழுதணும். 28வது கம்பல்சரி கொஸ்டின் இல்லை. குறள் வெண்பாவின் இலக்கணத்தை எடுத்துக்காட்டுடன் விளக்குக அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது பகுதி 3 3 மதிப்பெண் வினாக்கள். 29வது வந்து பாருங்க. சங்க இலக்கியங்கள் காட்டும் அறங்கள் இன்றைக்கும் தேவையானவையா என்பதை பற்றி எழுதுக அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. 30வது வந்து பாருங்க. ஒரு பெரிய பத்தி கொடுத்துருக்குறாங்க. அந்த பத்திக்கு கீழே ஒரு 4 வினாக்கள் கேட்கப்பட்டிருக்கு. 3 வினாக்கள் அதில் வந்து பார்த்தீங்கன்னா மேலே ஆன்சர் இருக்கும். அதிலே ஆன்சர் இருக்குது. அதில் இருக்கிறத பார்த்து நீங்கள் எழுதுங்க அப்படின்னாலே உங்களுக்கு மார்க்கு. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா 31வது வந்து பாருங்க. சோலை பூங்கா காற்றும் மின்விசிறி காற்றும் பேசிக்கொள்வது ஒரு உரையாடல் எழுதுக அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது எப்படி அப்படின்னா, இயற்கையான காற்று இருக்கு, ஒரு ஃபேன் ஓடுற மாதிரி, அது அவங்க 2 பேரும் வந்து பேசுனா எப்படி இருக்கும், வாய் இருந்தால் என்ன பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஓனாவே வந்து எழுதலாம். இயற்கை காற்று என்ன செய்யும் உங்களுக்கே வந்து தெரியும் அப்படின்னு வந்து நினைக்கிறேன். செயற்கை காற்றுனால என்னென்ன இஷ்யூஸ் அப்படின்றத நீங்கள் எழுதலாம். அடுத்தது
பிரிவு 2ல அடுத்த 3 மார்க் பார்ட்ல இதில் 32, 33, 34 3 கொஸ்டின் கொடுத்து அதில் 2 எழுத சொல்லிட்டு அந்த 2ல் 1 கம்பல்சரி எழுத சொல்லியிருக்கிறாங்க. 32வது என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, சித்தாளின் மனச்சுமைகள் செங்கற்கள் அறியாது அப்படின்னு சொல்லிட்டு, சித்தாள் அப்படின்னா என்னன்னு தெரியும் அப்படின்னு வந்து நினைக்கிறேன். அவங்க வேலை செய்யக்கூடிய மன சுமைகள் வந்து செங்கலுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதை இடஞ்சுட்டி பொருள் தருக அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்குறாங்க. இதுக்கு மார்க்கு 3 மார்க்கு அப்படின்றத கொடுத்துருக்குறாங்க. அடுத்தது 33 தமிழழகனார் தமிழையும் கடலையும் இரட்டர மொழியும் பாங்கினை எழுதுக அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. 34வது அடி பிறழாமல் எழுதுக. 34வது ஏல பாருங்க, அருளை பெருக்கி என தொடங்கும் நிதிவெண்பா பாடல் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. 34ல பி வந்து பாருங்க, ரெண்டுத்துல எதனா ஒன்று எழுதுனா போதும். மாற்றம் என தொடங்கி சாலை என முடியும் காலக்கணித பாடல் அப்படின்னு வந்து கேட்டிருக்கிறாங்க. அடுத்தது பார்ட் 3யும் 3 மார்க் கொஸ்டின் வந்து கேட்டிருக்கிறாங்க. 35 ஒரு 5 லைன் கொடுத்துருக்குறாங்க. இப்பத்தியில் உள்ள தொகை நிலை தொடர்களின் வகைகளை குறிப்பிட்டு விரித்து எழுதுக அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. 36வது வேலோடு நின்றான் இடுவென்ற போதும் கோலோடு நின்றான் இரவு குரலில் பயின்று வரும் அணியை எழுதுக அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. 37வது அழகீட்டு வாய்ப்பாடு. ஓகேங்களா, லாஸ்ட் பார்ட்டுன்னு நினைக்கிறேன்ப்பா. 5 மார்க்குக்கு வந்துட்டோம். 5 5 மார்க் வந்து எழுதணும். இதில் 38ல் 2 5 மார்க் இருக்குது. முல்லைப்பாட்டில் உள்ள கார்கால செய்திகளை விவரித்து எழுதுக. அது இல்லை அப்படின்னா வள்ளுவம் சிறந்த அமைச்சருக்கு கூறிய இலக்கணங்கள் நமக்கும் பொருந்துவதை குறள் வழி விளக்குக அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. இது இல்லை அப்படின்னா அது கீழே ஒரு ஓன் கொஸ்டின் எழுதிட்டு 40வது வந்து பாருங்க, காட்சியை கண்டு கவினுரை எழுதுக அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு உழவர் ஒருவர் ஏற்கலப்பையை எடுத்துக்கொண்டு முதுகில் சாய்த்து கொண்டிருக்கிறார். இதை பார்த்த உடனே உங்களுக்கு என்ன தோன்றுகிறது? ஒரு 3 வரிகளை கவிதை அமைப்பில் வந்து எழுதணும். ஓகேங்களா. 41வது வந்து பார்த்தீங்கன்னா, நூலகத்தில் உறுப்பினராக, இது வந்து ஒரு ஓன் கொஸ்டின் மாதிரி வந்து கேட்டிருக்கிறாங்க. அதுக்கப்புறமா 42வது ஏல வந்து பாருங்க, பள்ளியிலும் வீட்டிலும் நீங்கள் நடந்து கொள்ளும் முறைகளை பட்டியலிடுக அப்படின்னு சொல்லிட்டு ஓனாவே வந்து எழுதுகிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. 42வதுல பியில் மொழி பெயர்க்க ஒரு 4 லைன் இங்கிலீஷில் கொடுக்கப்பட்டு, ஓகேங்களா, அதை நம்ம தமிழில் வந்து எழுதணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. காது கேட்காத மாணவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய பத்தி கொடுக்கப்பட்டு அதில் 5 வரிகள் கீழே கொஸ்டின் கொடுக்கப்பட்டிருக்கு. அதில் மேலே இருக்கக்கூடிய பத்தியிலேயே அதற்கான விடைகள் இருக்குது. மீண்டும் அடுத்ததுப்பா 8 மார்க் கொஸ்டின்ஸ். ஓகேங்களா, லாஸ்ட் சென்டம் மார்க் எடுப்பதை தீர்மானிக்கக்கூடிய 8 மார்க் கொஸ்டின்ஸ். 43வது ஏல பாருங்க, உங்கள் இல்லத்துக்கு வந்த உறவினருக்கு நீங்கள் செய்த விருந்தோம்பலை அழகுற விவரித்து எழுதுக அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா, அதாவது உங்கள் வீட்டுக்கு இப்போ யாருன்னா ரிலேஷன் வராங்க அப்படின்னா அவங்கள நீங்கள் எப்படி ட்ரீட் பண்ணுவீங்க, இதுக்கு 8 மார்க் வந்து கேட்டிருக்கிறாங்க. என்னால் அது எழுத முடியல அப்படின்னா கீழே பாருங்க, சிலப்பதிகார மறுவூர்பாக்க வணிக வீதிகளை இக்கால வணிக வளாகங்களோடும் அங்காடிகளோடும் ஒப்பிட்டு எழுதுக அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது அந்த காலத்தில் சிலப்பதிகாரம் மணிமேகலை இருந்த அந்த காலத்தில் வணிக வீதிகள், அதாவது குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ரோட் ஸ்ட்ரீட்டில் என்னென்ன கடைகள் இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டிஃப்ரென்ஷியேட் வந்து பண்ண சொல்லியிருக்கிறாங்க. 44வது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்கை நன்றே என்கிறது வெற்றி வேட்கை. இந்த கதையுடைய கருத்துக்களை வந்து எழுதணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. இம்பார்ட்டண்ட்டான ஒரு டீட்டெயில்ப்பா 44ல் பி இப்போ நான் சொல்ல போகிறது, புயலிலே ஒரு தோணி கதை பகுதியில் இடம்பெறும் கடற்பயண நிகழ்வுகளை விவரித்து எழுதுக. 3 பேஜ் எழுதுங்க, அப்போ தான் 8 மார்க் கண்டிப்பாக கிடைக்கும். ஓகேங்களா. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா 45வதுல ஏ லாஸ்ட் கொஸ்டின், உங்கள் பகுதியில் நடைபெற்ற அரசு பொருட்காட்சிக்கு சென்று வந்த நிகழ்வை கட்டுரையாக்குக. எப்படின்னா ஃபஸ்ட்டு முன்னுரை என்னென்ன இருக்கும், அதனால் என்ன யூஸு, அதுக்கப்புறமா அரசு பொருட்காட்சி அமைவிடம் எங்கே அமைந்திருக்கு, யார் யாரெல்லாம் போகலாம், அடுத்ததாக பல்வித அரங்குகள் உள்ள என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் வந்து இருக்குது, என்னென்ன புக்கு வந்து படிச்சிங்க, நடைபெற்ற நிகழ்வுகள், அடுத்தது அடைந்த உணர்வுகளும் நன்மைகளும், நீங்கள் அங்கே போனதுனால உங்களுக்கு என்ன யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, லாஸ்ட்டு முடிவுரை, அதாவது எண்டு வந்துடுறீங்க, முடிவுரை எழுதிட்டு குறிப்பு சட்டகம் பாக்ஸ் போட்டு வந்து எழுதுங்க. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட், குறிப்புகளை கொண்டு கட்டுரை வரிக அப்படின்னு சொல்லிட்டு
கொரோனா தொற்றை பற்றி ஒரு கேள்விகள் ஒன்று கேட்கப்பட்டிருக்கு. குறிப்பா வந்து பார்த்தீங்கன்னா 8 மார்க் கொஸ்டினுக்கு கொரோனா பெருந்தொற்று தடுப்பு நடவடிக்கைகள், விழிப்புணர்வு செயல்பாடுகள், நமது கடமைகள். இது ஓனாவே நீங்க எழுதலாம். என்னென்ன நம்ம பண்ணணும், மாஸ்க் யூஸ் பண்ணோம், வியர் மாஸ்க், எங்க பள்ளிகள் கல்லூரிகள் விடுமுறை விடப்பட்டது, இந்த மாதிரி இது ஓனா கேட்பாங்க. பட் டைம் பத்தணும் சொல்ல குட்டீஸ். ஸோ டைமிங் மேனேஜ்மெண்ட் ரொம்ப முக்கியம். ஸோ 8 மார்க்கு 24 மார்க்கு, 5 மார்க்கு 25 மார்க்கு, 3 மார்க்கே 3 பார்ட் கொடுத்துருக்குறாங்க, 2 மார்க்கு 2 பார்ட் வந்து கொடுத்துருக்குறாங்க. இதெல்லாம் முடிச்சுட்டு செவ்வாய்க்கிழமை நடைபெற போகின்ற 10ஆம் வகுப்பு ஃபர்ஸ்ட் டைம் வந்து எக்ஸாம் எழுதுறீங்க அப்படின்றதுனால ஃபியர் இல்லாமல் வந்து எழுதுங்க. பேப்பர் கரெக்ஷன், பேப்பர் வேல்யூவேஷன்லாம் வந்து ரொம்ப ரொம்ப எளிமையான முறையில் வந்து நடைபெறும் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் குரூப் லிங்க் இருக்குது. மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணிக்கோங்க நண்பர்களே. நன்றி, வணக்கம்.